சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். வணக்கம். இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிராக ஒரு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்தாரு. எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நடுவர் அமைப்பு ஒண்ணு அமைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தார். அதையும் முதலமைச்சர் ஏற்று அதை நாங்கள் ஆலோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழல்ல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக அமைச்சரிடம் சில கேள்விகளை எழுப்புறாங்க. சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்புறாங்க. முதலமைச்சர் விஜய் ஏன் வாய் திறக்கல அப்படின்னு கேக்குறாங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு லைவ் கட் பண்றாங்க. சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. இப்ப இந்த கேள்வி பதில் திமுகவும் அதிமுகவும் ஒரு வார்த்தை போர் நடந்தது, 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. இது எல்லாமே செய்திகள்ல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனா தாவேகாவோட ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க தேர்தல் சமயத்துல சொன்னது, சட்டமன்றத்தில் நாங்க முழுசா லைவ் கொடுப்போம், நேரடி காட்சிகளாக இருக்கும், நாங்க எதையும் கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 2வது சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே அந்த லைவ் கட் ஆயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது தாவேகா என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் வச்சுக்கிட்டாங்களோ அதே காரியத்தை இவங்களும் செய்யறாங்க அப்படின்னு நம்ம என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்க. இப்ப தாவேகாவுக்கு ஓட்டு போட்டதுல ஜென்சி கம்ப்ளீட்டா ஒரு அவர் மேல உள்ள அபிமானம், ஸ்டாரா இருந்தார், அந்த அபிமானத்துல போட்டாங்கன்னு பெரும்பாலும் சொல்லப்படுது. ஒரு 90% ஜென்சி அவர் தான் ஓட்டு போட்டாங்க. ஆனா 40 வயசுக்கு மேற்பட்டவங்கள பல பேர் ரெண்டு பக்கமுமே திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள லஞ்சங்கள்லாம் யாராலையும் என்னவும் செய்ய முடியல, இவர் லஞ்சமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க. அப்ப இப்ப அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன நினைப்பாங்க? இவர் வெளிப்படைத்தன்மையோட இருப்போம்னு சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட அமைச்சர் சொன்னாரு, நாங்க ரொம்ப எங்களை மட்டும் காமிக்க மாட்டோம், எல்லாரையும் காமிப்போம். 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பேசுறது அதை பத்தி? இவங்களும் அதாவது சில தீங்குகள் ஒரு நாளில் முற்ற முழுக்க அழித்து விட முடியாது. நீங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த டெலிகாஸ்ட் இருக்கணும்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜனநாயகவாதிகளாக நம்முடைய எம்எல்ஏக்கள் இருக்கணும், அதிகாரத்தில் உள்ளவங்க இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட தேவையான அளவுக்கு உள்ள முதிர்ச்சி இல்லை. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லயும் அவங்க இது பண்றாங்க, டெலிகாஸ்ட் பண்றாங்க. நான் பார்த்திருக்கேன், ஒரு வருஷம் அங்க இருந்திருக்கேன். அந்நேரமே 92 93 நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் நடக்கும் பொழுது முற்ற முழுக்க எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறாரோ அத்தனையும் டெலிகாஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, அவர் பேசும்போது ஆளுங்கட்சியுடைய பிரதம மந்திரியுடைய முக பாவனை எப்படி இருக்கு, எதிர்கட்சி மற்ற உறுப்பினருடைய முகம் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலும் 60 விழுக்காடு அவருடைய மொத்தம் காமிப்பாங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது. அதே மாதிரி தான் பிரதமர் பேசும்போது. இப்ப அங்க அந்த ஒரு முதிர்ச்சி இருக்கிறது ஜனநாயகத்தை. 400 வருஷத்துக்கு மேல அவங்க ஜனநாயகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் அந்த முதிர்ச்சி இல்லை. அந்த முதிர்ச்சி வர்ற வரைக்கும் இது மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதனால தாவேகா நாங்கள் தனிப்பட்டவர்கள், தனித்துவத்தில் நிற்பவர்கள் சொன்னது அத்தனையும் பொய். அவங்களால அதை பண்ண முடியாது. இதுதான் உண்மை. சென்ற திமுக ஆட்சியிலும் சரி, அதற்கு முன்பாக இருந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, லைவ் அடிக்கடி கட் ஆகும். எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விகளை கட் பண்ணுவாங்க. ஆனா அமைச்சர்கள் சொல்ற பதில வெளியே விடுவாங்க. இப்ப அது கூட இல்ல அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? என்ன குற்றச்சாட்டு மத்தவங்க மேல சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு இவங்களும் ஆட்படுகிறார்கள், மற்றவங்களோட மிக அதிகமாக ஆட்படுகிறார்கள்ங்கிறது இந்த 35 நாளுடைய அனுபவம். போக போக என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா இதெல்லாம் பேட் பிகினிங். சில விஷயங்கள்ல மிஸ்டேக் பண்ணலாம், அனுபவம் இல்லைங்கிறதுனால சில மிஸ்டேக் பண்ணிடலாம். அது ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இது அனுபவமின்மையினால வர்றது இல்லையே, திட்டமிட்டு செய்யறது தானே டெலிகாஸ்ட் நிப்பாட்டுறதுங்கிறது. அப்ப இது ஒரு மோசமான துவக்கம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. திமுக உறுப்பினர்களுக்கும் தாவேக உறுப்பினர்களுக்கும் ஒரு ஒரு மோதல் உருவாச்சு, 2 தரப்பினருமே உரிமையில பேசி கத்திக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது. சட்டமன்றத்துக்குள்ள இது ஆரோக்கியமான செயல் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. அண்ணா முதலமைச்சர் வந்தபோது கருத்திருமன் எதிர்கட்சி தலைவர் இருந்தார், காங்கிரஸ்ல எதிர்கட்சி தலைவர் இருந்தார். அவர் இருந்தபோது கருத்திருமன் அண்ணாவுக்கு he was gasping for breath, கொஞ்சம் மூச்சு திணறல் இருந்தது. அவர் ஒரு பேப்பர் படிக்க வேண்டியிருந்துச்சு.
அப்ப கருத்திருமன் வந்து அந்நேரம் எல்லாம் வந்து கொஞ்சம் சம்ஸ்கிருதம் கலந்துதான் நியூஸ் பேப்பர்ல செய்யணும். அவசர பிரேரணை கொண்டு வந்தார் எதிர்க்கட்சி தலைவர். அதாவது அவசர தீர்மானம் கொண்டு வந்தார். என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் படிக்க வேண்டிய தீர்மானத்தின் நகல் ஏற்கனவே எல்லா உறுப்பினர்களுடைய மேஜையின் மேலும் வைக்கப்பட்டு விட்டது. எனவே முதலமைச்சரின் அறிக்கை அவரால் படிக்கப்பட்டு விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு அதை விநாயகமூர்த்தி யாரோ காங்கிரஸ் வழிமொழிஞ்சு அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு வந்து அந்த படிக்கிற சிரமம் இல்லாமல் போயிடுச்சு. காளிமுத்துவும் வைகோவும் வந்து சிவகாசி பார்லிமெண்ட் தொகுதிக்கு வந்து போட்டி போட்டாங்க. சிவகாசியும் அந்நேரம் விருதுநகர் சரியா அந்த ரீஜன்ல ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து போயிருக்காங்க. வைகோ ஆளுங்க ஏற்கனவே போயிருக்காங்க, அந்நேரம் காளிமுத்து ஆளுங்க வந்திருக்காங்க, அல்லது காளிமுத்து ஆளுங்க ஏற்கனவே போயிருக்காங்க, வைகோ ஆளுங்க நேரம் வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி டூ. ரெண்டும் ஒரே நேரத்தில் வர்ற மாதிரி வந்தா வைகோ ஆளுங்க வந்து காளிமுத்து வந்து கொஞ்சம் நெருக்கல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் கூட்டத்து நடுவில் வந்து அவர் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த போது ரொம்ப கர்ஜனையோடு சொன்னது வைகோ வந்து காளிமுத்து அண்ணனுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவருக்கான உரித்தான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதில் நம்முடைய தோழர்கள் முன்னிலை நின்று வைக்க வேண்டும் ரொம்ப சத்தமா சொன்னார். அது ஒரு பெரிய அரசியல் நாகரிகம். எனக்கு வைகோ மேல எத்தனையோ இது உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனா இதுல வந்து அவர் வந்து ரொம்ப அரசியல் நாகரிகத்தோடு நடந்துகிட்டாங்க, சந்தேகமே கிடையாது. இது மாதிரி வரிசையை எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். இந்த அரசியல் நாகரிகங்களுக்கு அடையாளமா ஒரு காலத்துல அப்படி இருந்ததுன்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்கிறது வந்து ரொம்ப வருந்தத்தக்கது. இந்த மாதிரி ஒருத்தர் ஒருமையில பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்கது. வேற என்ன சொல்றதுக்கு இருக்குது? இப்ப நீங்க திரு வைகோ அவர்களை குறித்து சொன்னீங்க. அவரும் கூட முதலமைச்சரை போய் சந்திச்சிருந்தாரு. அவரோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதலமைச்சர் விஜய் வந்து கூப்பிட்டிருந்தாரு. அப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது மிக சிறப்பாக ஆட்சி நடத்துகிறார் முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருந்தாரு. நேற்று சிபிஐல இருந்து தோழர் சி மகேந்திரன் வந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இந்த அரசியல் மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க? மகேந்திரன் வந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறது எனக்கெல்லாம் அதிர்ச்சியான ஒரு செய்தி தான். ஒரு பழுத்த அரசியல்வாதி, மிக பழுத்த அரசியல்வாதி. ஒருவேளை இவங்களாம் போறதுனால தாவேகாவுடைய அரசியல் பண்பாடு வந்து முதிர்ச்சி அடையும்னா வரவேற்கத்தகுது. ஆனா இவங்களுக்கு அப்படிப்பட்ட இடம் கிடைக்குமா? ஒரு கைடா இருக்க அளவுக்கு, ஒரு அட்வைசரா இருக்க அளவுக்கு இவங்களை ஏத்துக்குவாங்களா? அதுக்கப்புறம் இவர் வைகோ வந்து சிறப்பான ஆட்சி நடத்துகிறாருன்னு சொன்னாருன்னா அவரு ஒரு அரசியல் வியாபாரிங்கிறத மறுபடியும் நிரூபிக்கிறார் வைகோ, அவ்வளவுதான். வைகோவுடைய அரசியல்ல கண்ணியத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இதுவும் கண்ணியமற்ற இன்னொரு செயல். என்னது சொல்ற, இந்த மின்வெட்டெல்லாம் நல்லா நடக்குங்க, நல்ல ஆட்சிக்கு அடையாளம் சொல்றாரா? தொடர்ந்து சிறுமியர்கள் வன்புணர்வு செய்யப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் இதெல்லாம் வந்து நல்லாட்சிக்கான அடையாளம் சொல்றாரா? விளங்கல. அவர் தான் சொல்லணும். சட்டமன்றத்தின் மரபு வந்து மீறப்பட்டது ஆளுநர் உரையின் போது அப்படின்னு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி எதுவும் மீறப்படவில்லை. அது ஒரு அமைச்சர் ஆதவர்ஜனா கூட பதில் சொல்லியிருக்காரு. அதாவது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்குது. ஆனா முதலில் பாடப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்து தானே, அதுல எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கடந்த திமுக ஆட்சியில கவர்னராக இருந்த ஆர்.என். ரவி ரொம்ப பிடிவாதமாக நீங்க தொடக்கத்திலயும் தேசிய கீதம் போடணும்னு சொன்னாரு. அதுதான் வந்து பெரிய விவாத பொருளா ஆச்சு. இப்ப அதையும் கூட தாவேக அமைச்சர் அருண்ராஜ் சொல்றாரு. இப்ப நாங்க எந்த விதமான சர்ச்சைகளும் இல்லாம வந்து கவர்னர் சட்டமன்றத்தை நிகழ்த்தி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடணும்னு எல்லா மாநிலங்களையும் கிடையாது. அந்நேரம் ஆர்.என். ரவி அப்படி சொல்லும்போது கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து அவசர அவசரமாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நாடாளுமன்றத்தில் போட்டிருக்காங்க, அங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அறிக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா சொன்னது தவறான தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அப்படி எங்கேயும் கிடையாது. ஒரு மரபு உண்டு. ஒரு அரசியல் தலைவர் அவர் பதவியில் இருக்க கூட இருக்க வேண்டாம். இதுல மிஸ்ஸஸ் காந்தி வந்து 1977 அவங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து கல்ஃப் நேஷன்ல சவுதி அரேபியான்னு நினைக்கிறேன் அந்த இதுக்கு ஹை கமிஷனுக்கு வந்து ஒரு விருந்துக்காக போயிருந்தாங்க. அவங்க போனபோது அவங்க உள்ள நுழையும் போது மரியாதை நிமித்தமாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அந்நேரம் அவங்களுக்கு அந்த மரியாதை வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஒரு மரியாதையுடைய அடையாளம். இப்ப இங்க வந்து முதல்ல எனக்கு தேசிய கீதம் வேணும்னு சொல்லி இவர் கேட்டார்னா அதை இவர் அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வைங்க. அங்க அவைத்தலைவர் தான் பிரதானம், அவர் சொல்றதுதான் சட்டம். அவர் வந்து சரி நம்ம வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு அடுத்து தேசிய கீதம் பாடப்படும், அதுக்கடுத்து வந்து கவர்னர் செல்லும் பொழுது இறுதியாக போகும்பொழுது தேசிய கீதம் பாடப்படும் சொல்லிட்டாருன்னா அதுதான் அதனுடைய ரூல்ஸ், வழிமுறைகள். அதை பத்தி நம்ம என்னன்னு கேட்க முடியாது. மரபு மீறப்பட்டு விட்டதுன்னு சொல்ற எதனால சொல்றாங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு தரம் தானே தேசிய கீதம் பாடப்பட்டது சொல்ல, இங்க ஒரு தரம் தான் பாடப்பட்டது. ஆனா ஒரு தரம் தான் பாடணும்னு சொல்லி எந்த கட்டாயம் கிடையாது. கவர்னர் வரும்போதும் பாடலாம், போகும்போதும் பாடலாம். அவங்க தீர்மானிச்சா அது அவங்களுடைய தீர்மானம். நமக்கு கவலை எல்லாம் வந்து இதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்தை ஏன் 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க,
ஏன்னா தள்ளி விட்டு அது கதை வேற சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, இல்ல நம்ம இது உங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் அது மாதிரி இருக்கு. இது பச்சை பொய். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, தேசிய பாடலும் தேசிய கீதமும் இரண்டும் இசைக்கும் பொழுது முதலில் தேசிய பாடலையும் அதன் பிறகு தேசிய கீதத்தையும் இசைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தமிழ் தாய் வாழ்த்து வந்து மூணாவதா போடணும்னு அவங்க சொல்லல. தமிழ் தாய் வாழ்த்து எங்க இருக்குங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நம்ம எப்படி இதுல வந்து சட்டமன்றத்தில் வந்து அவைத்தலைவர் முடிவுதான் இறுதியானதோ, அதுபோல் அரசு நிகழ்ச்சிகளில் முதல்வரின் முடிவுதான் இறுதியானது. கவர்னர் வந்து ஒரு இன்னொரு சாக்கு போக்கு சொன்னாங்க. கவர்னர் ஆசைப்படுறாருங்க, இது கவர்னருடைய ப்ரோக்ராம் இல்லையாடு. இது இன்னொரு பொய். அது கவர்னருடைய ப்ரோக்ராம் கிடையாது. அது அரசு நிகழ்ச்சி. அந்த அரசு நிகழ்ச்சியில கவர்னர் வந்து மந்திரிகளுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். கவர்னருக்கு உடம்பு முடியாம போச்சுனாலோ, அல்லது கவர்னருக்கு அபிஷியேட் பண்றதுக்கு இவர் போட்டிருக்காங்க இன்னைக்கு. இவர் அபிஷியேட் பண்ணுங்க. கேரளா கவர்னர் இங்க தமிழ்நாட்டில் அபிஷியேட் பண்றதுக்கு போட்டிருக்காங்க. இது போல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு கூட அபிஷியேட் பண்றதுக்கு போடலாம். கவர்னர் இல்லாத நேரத்திலேயோ, அவருக்கு உடல்நலம் குன்றியிருக்கிற நேரத்திலேயோ, இந்த அகால மரணம் அடைந்தால், அதாவது அந்த போஸ்ட் வேக்கண்டா இருந்ததுன்னா, மாற்று ஏற்பாடு செய்யாத பொழுது உடனடியாக ஆட்டோமேட்டிக்கா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் ஹைகோர்ட் வந்து கவர்னரா அபிஷியேட் பண்ண துவங்கிடுவார். அதே மாதிரி தான் அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் பிரசிடென்ட் இல்லாம போற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட்டை வந்து அபிஷியேட் பண்ணுவார். அப்போ இங்க வந்து கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் இவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட உரிமை எதுவுமே கிடையாது. அது அவங்களுடைய நிகழ்ச்சி கிடையாது. அது அரசுடைய நிகழ்ச்சி. அதனால அங்க வந்து சொதப்பிட்டாங்க. இவர் முதல்ல ஒரு முடிவு எடுக்காம இவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட. அது இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த விதமான அனுபவம் இல்லைங்கிறது தான் அது காட்டுச்சு. அல்லது இது சாக்கு போக்கு சொல்லி எப்படியாவது நழுவிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியா தான் பார்த்தோம். அது தவறு. இங்க வந்து இதை பொறுத்த மட்டும் அவைத்தலைவர் இப்படி செஞ்சாருன்னா அதான் இறுதி. அதில் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. கவர்னர் வரும்பொழுதும் தேசிய கீதம் இசைக்கலாம். நமக்கு தேசிய கீதத்தை இசைக்கிறது நமக்கு யாருக்காவது எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்கா? இல்லையே. நம்முடைய நாட்டுடைய தேசிய கீதம் பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கான்னு சொல்லி இந்தியா முழுமையும் இணைத்த ஒரு பாடல், ஒரு கீதம். அதை பத்தி யாருக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்க முடியும்? அங்க வந்து 2 தரம் பாடணும்னு அவர் ஆசைப்படுறாரு, இவங்க ஒன்னே சொல்லிட்டாங்க. உண்மையில என்ன நடந்திருக்கு? எங்க ஊர் பாஷையில் சொல்லணும்னா டீல் அடிச்சிட்டாங்க. சீஃப் மினிஸ்டரும் கவர்னரும் டீல் அடிச்சுக்கிட்டாங்க. சரி, நீங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுங்க, உங்க விருப்பம். அது மாதிரி எனக்கு தேசிய கீதத்தை 2 தரம் பாட விட்டுருங்க, ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டாங்க. அவர் முதல்வர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்க இவற்றையும் சொல்லிட்டாரு, அவைத்தலைவற்றையும். அங்க அவைத்தலைவருடைய முடிவு தான் இறுதியானது. ஆனால் அவைத்தலைவர் முதல் சொல்லும்போது மறுக்காமல் இருக்கிறார் என்பது. இந்த சிங்கிள் மேன் பார்ட்டி இருக்கு பாருங்க, எம்ஜிஆர், இவரு விஜய், இந்த மாதிரி தனிநபர் தான் அந்த பார்ட்டிக்கு முதலும் முடிவும். திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னார் ஏடிஎம்கே பத்தி, நாங்க எல்லாரும் 0 தான். முன்னாடி இருக்கிற 1ஆம் நம்பர் தான் எம்ஜிஆர். அந்த 1ஆம் நம்பர்ல தான் நாங்க எல்லாருமே 0 தான். எங்களுக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இன்னைக்கு விஜயுடைய பார்ட்டியை பொறுத்த மட்டும் அதுதான், சந்தேகமே இல்லாமல். அப்போ விஜய் சொல்றாரு, சிஎம் சொல்லிட்டாருன்னா அவர் ஏத்துக்கிட்டு இருப்பாரு. நான் சொன்னேன், இந்த 1ஆம் நம்பர் ஒரே ஒரு தனிநபருடைய ஆதிக்கத்தின் காரணமாக, ஆதிக்கத்தில் நடைபெறுகின்ற கட்சிகள் எல்லாம் என்ன இது நடக்கும்? சட்டப்படி பார்த்தால் ஒரு கட்சியுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அந்த கட்சியின் முதல்வரோ அந்த கட்சியின் பிரதமரோ அவர்கள் சகல அதிகாரமும் பொருந்தியவர்கள். இந்த இவர் கண்ணதாசன் வந்து திருவிளையாடல் படத்துல இவரை சிவபெருமான போற்றி ஔவையார் பாடுற மாதிரி பாடியிருப்பாரு. காற்றானவன், கடலானவன், நீரானவன், நெருப்பானவன், எல்லாமே கடவுள் தான், பஞ்சபூதங்களும் கடவுள் தான் அப்படின்னு சொன்னார்ல. அது மாதிரிதான் அந்த தனி மனிதரை வைத்து இருக்கின்ற கட்சிகள்லையும் அந்த தனி மனிதர் தான் பிரதானம். அவர் சொல்லிட்டாருன்னா டக்குன்னு ஏத்துக்கிறாங்க. அவைத்தலைவர் ஏத்துக்கிட்டார் நிச்சயமா. அதுக்கப்புறம் நம்ம கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. சட்டப்படி நடந்ததானா சட்டப்படி தான் நடந்திருக்கு. சட்டம்ங்கிறது அங்க சொல்றது அவைத்தலைவர் தான். அவர் சொல்லியிருக்காரு, அது நடந்திருக்கு. இப்ப இன்று காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினும் கூட வாழ்த்து சொல்லியிருந்தாரு. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து சொன்னது ஒரு செய்தியாக பேசப்பட்டது. ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு இருக்கிற சூழ்நிலையில அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்றது. 2 பேருக்குமே வந்து ராகுல் காந்தி நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு நாம் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா விஜய் கூட இருக்காரு, அவரு மு.க. ஸ்டாலினும் கூட அழைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. செய்திகள்ல அழைக்கிறார். அது திமுகவுடைய முடிவு, அவங்க போவாங்களா இல்லையா? இவங்க கூட போவாங்களா? தாவேகாவும் திமுகவும் சேர்ந்து போகுமா? கேரளால வந்து இவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும். ஆனா என்டிஏல சேர்ந்து இருக்காங்க. அங்க ஒரு இது அப்படி இருக்கு. ஆனா இங்க அப்படி இருக்குமா? அப்படி இருக்கிறதுக்கான
சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கா இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து முதுகுல குத்துன மாதிரி குத்திட்டு போனாங்க. அது தேவையில்லை. அவங்கள்ட்ட சொல்லிட்டே போயிருக்கலாம். சொல்லல. அதனால திமுகவுக்கு அந்த கசப்பு இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கத்தான் செய்யும். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஜனநாயக சக்திகள் ஒன்று பாருங்க, சேரணும்னா காங்கிரஸ் அரசியல்ல வந்து தாவேகா கூட இருக்காங்க. அரசியல்ல எது வேணாலும் நடக்கும். ஒரு காலத்துல வெஸ்ட் பெங்கால்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில தான் போட்டி. இந்த லெஃப்ட் ஃப்ரண்ட் கூட்டணி வந்து 52% ஓட்டு வாங்கும். அந்நேரம் வேற எந்த கட்சியும் கிடையாது. பிஜேபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் தன்னந்தனியா 48% ஓட்டு வாங்கும். 77லயும் அதான் நடந்தது, 81லயும் அதான் நடந்தது, 86லயும் அதான் நடந்தது. 3 தேர்தலில் காங்கிரஸ் மட்டும்தான் போட்டி ஓட்டுச்சு. மம்தா பானர்ஜி வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸும் சிபிஎம்மும் இணைந்து சில சமயங்கள்ல வந்து தேர்தலில் போட்டி போட்டாங்க. யாராவது கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்களா? காங்கிரஸும் இதுவும். அல்லது தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டியா இருந்தது. 57ல, 62ல, 67ல, 71ல என்ன ஆச்சு? அதுக்கு அடுத்து வந்து இவங்க வந்து நேருவின் மகளை வருக நிலையான அரசு தருகன்னு சொல்லி 77க்கு அப்புறம் இவர் வந்து கூப்பிடலையா கலைஞர் வந்து. அதனால அரசியல் என்ன வேணாலும் நடக்கும். சேருவாங்களா சேரலையானலாம் இப்ப சொல்ல முடியாது. அந்தந்த கால சூழ்நிலைகளை பொறுத்து நடக்கும். இல்ல ஆனா தாவேகா வந்து திமுகவா தாவேகாவா அப்படின்றது தானே வந்து கூர்மைப்படுத்துறாங்க. விஜய் அதானே சொல்றாரு. எங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இன்னைக்கு உள்ள போட்டி, சூழ்நிலையில் மத்தவங்களா நடக்காது. அது சொல்லுன்னு சொல்லிட்டாரு. சரிங்க, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நடக்காது. தாவேக்கா அதையே பேசிட்டு இருப்பாங்கன்னு உறுதியா இருக்க முடியுமா? தாவேக்கா வந்து என்னைக்கு வேணாலும் எது வேணாலும் பேசுவாங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் அவங்களுடைய அமைச்சர் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. நாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்போம். ஒளிபரப்பு கரெக்டா நடக்கும். சட்டமன்றத்துடைய நடவடிக்கைகள் சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட என்ன கன்சிஸ்டன்சி இருக்கு? இன்னைக்கு இருக்க மாதிரி நாளைக்கு இருப்பாங்கன்னு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவங்க மட்டும் இல்ல. மதிமுக வந்து இதனுடைய டிஎம்கே சிம்பல்ல போட்டி போட்டாங்க. போட்டி போட்டு இன்னைக்கு இவர் வந்து என்னெல்லாம் பேசுறது, இவர் வந்து வைகோடைய பையன். திருச்சி கான்ஸ்டுவன்சி வந்து திருநாவுக்கரசர் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கண்ட ஒரு கான்ஸ்டுவன்சி. அதை வந்து இவங்களுக்காகத்தானே இவன் திமுக வந்து காங்கிரஸ் கூட பேசி அந்த திருச்சி இவருக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளவு தூரம் பண்ண திமுக பத்தி இன்னைக்கு என்ன பேசுறாங்க இவங்க? அதான் சொல்றேன், அரசியல் என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்றேன். இப்ப என்ன வேணாலும் நடக்கும்னா எப்படி வேணாலும் கூட்டணி அமையுங்கிறீங்களா? இப்ப திமுக அதிமுக கூட்டணி கூட வாய்ப்பு இருக்கா? இல்ல இதுல நேஷனல் லெவல்ல அப்படி நடந்தால் அதிசயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைன்னா இது எல்லாம் எதை பொறுத்ததுன்னா யார் காமன் எனிமி, பொது விரோதி யார், எந்த அளவிற்கு அந்த பொது விரோதியை கட்டுப்படுத்த வேண்டும். இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து பிஜேபி எதிரி கிடையாது, சொல்லிக்கிறாங்களே ஒழிய எதிரி கிடையாது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்டுக்கும் பிஜேபி வந்து காமன் எனிமி, சந்தேகமே இல்லாம. அதனால அவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நேஷனல் லெவல்ல வந்து ஃபைட் பண்ணாங்க. மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், வரிசை இது இவர் லலித் பிரசாத் யாதவுடைய பையன், எல்லாரும் வரிசையை சொல்லிட்டே போகலாம். அவங்க எல்லாருக்குமே காமன் எனிமி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில தாவேகாவுக்கு இவங்க வந்து பெரிய எதிரி கிடையாது. பிஜேபி வெளியில என்ன சொல்லிட்டு இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவை பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. கவர்னர் உரையில கமா ஃபுல் ஸ்டாப் மாத்தாம அப்படியே படிச்சுட்டு போனாருங்கிறது எதனாலன்னா அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ஒவ்வாமை எதுவும் இல்லை அந்த 2 கட்சிகளுக்கு இடையில இன்னைக்கு. அதனாலதான் அப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தாவேகாவே முதல்ல இந்தியா கூட்டணிக்கு வருமா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு வந்தா தான் இந்த பிரச்சனை. நன்றி சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.